ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம். இன்றைய திதி துதியை திதி காலை 10:57 வரை, பின்பு திருதியை திதி. யோகம் என்று அவ்வளவு சரியானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு. இன்று இரவு 8:27 மேல் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் மீன ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியன், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு. இன்று உங்களுக்கு சற்று சோர்வுகள் உடல் ரீதியாக உண்டாகும். அலைச்சல்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பரிசுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்பாரா விதமாக ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். அது குடும்பத்தில் இருந்தோ அல்லது குடும்ப உறவினர்களின் வழி மூலமாகவோ அல்லது தாய் வழி உறவு, மனைவி வழி உறவு, இவர்களால் உங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு நாட்பட்ட, அதாவது நீங்கள் கொடுத்து வைத்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு பணம் உங்களிடம் வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள். நாட்கள் கடந்தும் வருடங்கள் கடந்தும் அந்த பணம் உங்களது கைக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டே இருப்பவையெல்லாம் இன்று உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் திடீரென்று ஏதாவது விலையுயர்ந்த பொருள்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக அதிகமான லாபத்தை பெறலாம். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அசதி, கால் வீக்கம் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தாய் வழி உறவு அல்லது தாயாருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். நீங்கள் நினைத்து கொண்டு செல்லும் காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வியாபார நிமித்தமோ அல்லது அலுவலகம் நிமித்தமோ தொழில் நிமித்தமோ உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். இன்று இரவு 8:27 மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சற்று கவனமாக இருக்கவும். சந்திராஷ்டமம் 2.5 நாட்களுக்கு இருக்கும் என்பதால் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சற்று கவனம் கொள்ளவும், புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் வேண்டாம். மற்றும் அடுத்த நாட்களில் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதால் சற்று கவனமாகவும் தொழிலில் சற்று நிதானமாகவும் இருப்பது நல்லது செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ளார். உங்களது ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்றுள்ளார்.
ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் மற்றும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் சகோதரர்களால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் சற்று கவலைகளும் உங்களுக்கு உண்டாகும். கலகங்களும் குடும்பத்தில் வர வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்கவும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு தனலாபம், வியாபார லாபம், உத்தியோகத்தில் பதவி மாற்றம், இடம் மாற்றம், திடீரென்று சொத்து வாங்கவோ அல்லது பூமி சம்பந்தமாக தொடர்போ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பும் அல்லது பதவி உயர்வும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். குடும்பத்தில் தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ திடீரென்று இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மருத்துவ உதவி தேவைப்படும். பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும், நன்மைகளும் உண்டாகும். வரவேண்டிய பணங்களும் வந்து சேரும். லாபங்களும் தொழிலில் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களின் உதவியும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவையாவும் சாதகமான பலனையே அளிக்கும். திடீரென்று மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்களும் கிடைக்கும். விலகிச் சென்றவர்களால் சற்று மனம் வருத்தம் இருந்தாலும் அவர்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு வருவதால் சற்று ஆறுதலும் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவிக்காக மருத்துவ உதவியும் தேவைப்படும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் உங்களது கைக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். வியாபார நிமித்தம் புதிய தொழில் தொடங்க யோசனையும் உருவாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அரசு சம்பந்தமாக ஆலோசனை உண்டாகும். அரசு வழி ஆதாயமும் பெறுவீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவியும் வெற்றியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சுக்கிரனும் சனியும் ராகுவும் உள்ளதால் இன்று தொழில் நிமித்தம் சற்று பேராசைகளும் அதிகமாகும். இதை முடித்து கொடுத்தால் இவ்வளவுதான் கிடைக்குமா அல்லது அதற்கு மேலும் பணம் வருமா என்ற யோசனையெல்லாம் உருவாகும். நண்பர்களை விலக்கினால்தான் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும் என்ற மனதில் ஒரு விதமான சிந்தனைகளும் மேலோங்கும். எனினும் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியால் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபமும் உண்டாகும். கூட்டு முயற்சிகளும் வெற்றி பெறும். இடம் விஷயமாக சென்று அது சரிவராமல் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறு சிறு கலகங்கள் செய்த பின் அது தானாகவே உங்களுக்கு கைவரும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு இடத்தை சென்று பார்த்து அது பேசி முடித்துவிட்டு வரும்போது வேறு ஒருவர் அதில் இணைந்து அது அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். அதனால் மறுபடியும் நீங்கள் சென்று பார்க்கும்போது அந்த இடம் உங்களுக்கு தராமல் பேச்சுவார்த்தை முதலிலேயே சரி என்று சொன்னவர்கள் விலகி விடுவதால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் இரண்டாவது வந்தவர்களால் அந்த காரியம் நடக்காமல் போகும்போது அந்த இடத்துக்குரியவர் உங்களிடமே வருவார். அப்படியாக உங்களது காரியங்கள் வெற்றியாகும் வாய்ப்பும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பூமி லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும். கடன் கொடுத்தவர்கள் என்று உங்களை தொல்லைப்படுத்துவார்கள். அதனால் சிறு சிறு பிரச்சனைகளும் மனதளவில் பாதிப்பும் உண்டாகும்.
வேலை நிமித்தம் அலைச்சலும் பயணங்களும் உங்களுக்கு இருந்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பீர்கள். தனவரவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று வெற்றியாக முடித்து கொடுப்பீர்கள். சற்று தொழிலில் மந்தகதி ஏற்படும். மந்தமான தன்மையும் வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகவும் தோன்றும். எனினும் அது சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனையிலிருந்து சற்று பின்வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். கடல் கடந்து செல்லும் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பகைகள் விலகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் உள்ளார். செவ்வாய் நீச்சமாகி உள்ளார். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 கிரக சேர்க்கையால் இன்று உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை மாறிவிடும். உங்களுக்கு புது உற்சாகம் பிறக்கும். உடல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். வேலை விஷயமாக இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் மாறும். பிள்ளைகளுக்காக நீங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கவில்லையே என்று குடும்பத்தில் வருத்தம் கொண்டவர்கள் உங்களது நிலை சற்று உயர்ந்து இருப்பதாலும் திடீரென்று வேலைவாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைத்து சம்பள உயர்வும் மற்றும் திடீர் பணமும் வருவதால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுவதால் நீங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் விலையுயர்ந்த பொருள்கள் அல்லது அவர்களுக்கு மனதுக்கு பிடித்தது போல் வாங்கி கொடுப்பதால் உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் கூடும். எப்பொழுதும் எவர் ஒருவரிடம் பணம் இல்லையோ அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. எவரிடம் பணம் உள்ளதோ அவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, தாய் தந்தையரும் சரி, அனைவரும் மதிப்பார்கள். அதனால் முக்கியமாக நமக்கு தேவை நல்ல வழியில் சம்பாதிக்கும் பணங்களை. எதிர்பாராத தன உதவியும் கிடைக்கும். திடீரென்று ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய பணம் உறவினர் வழி வந்து சேரும். மனைவியால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவி வழி சொத்து அல்லது பணம், வீடு, மனை இது போன்ற நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் உதவி மனைவி வழி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. தாயாருடன் ஏற்பட்ட பகைகள் தீரும். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தாயாருக்காக இன்று மருத்துவ உதவிகள் செய்வீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்தோ பணமோ இது போன்ற லாபங்கள் வரும். தந்தை வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் உண்டாகும். தந்தை வழி உங்களுக்கு தனலாபம் உண்டு. பூமி லாபம் உண்டு. பூமியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். தொழிலில் அதிகமான லாபத்தை காணலாம். தொழில் நிமித்தம் பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரும். விவசாய சம்பந்தமாக விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் உண்டாகும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள். சற்று தொல்லைகளும் உங்களுக்கு உண்டாகும். அலைச்சல்களும் உண்டாகும். சுப காரியங்களுக்காக அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். தந்தை வழி உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்காக சற்று சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுடன் கலந்து பேசி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது சுப காரியங்களுக்காகவே இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும்.
கடன் உதவி மற்றும் உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அலுவலக நிமித்தம் இன்று உங்களுக்கு சற்று மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். வேலை பளு சற்று அதிகமாக இருப்பதால் மன வருத்தம் ஏற்படும். சில உடல் ரீதியாக சில பிரச்சனைகளும் வந்து போகும். குடும்ப கவலை சற்று உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். சுப காரியங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான பயணங்களும் உங்களுக்கு உண்டாவதால் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். வியாபார நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் காண்பீர்கள். உங்களது தொழிலில் அல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். அரசியல் சம்பந்தமாக பொறுப்புகள் வாங்குவதற்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அல்லது பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். உங்களுக்கு துணை புரிவதற்காக உங்களது நண்பர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும். திடீர் எதிரி தொல்லைகள் மாறிவிடும். இதுவரை ஏற்பட்ட மன கஷ்டங்களுக்கு முடிவுகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகி மனமகிழ்ச்சியும் நிறையும். கணவனின் சொத்து உங்களுக்கு நீண்ட பிரயாசைகளுக்கு பின் உங்களுக்கு அது கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். தாயார் வழி ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மனதில் உற்சாகம் பிறக்கும் நாளாகவும் இருக்கும். தேவையில்லாத கவலைகளெல்லாம் விலகிவிடும். கொடுக்க வேண்டிய பணத்தை, அதாவது கடன் வாங்கினதை கொடுத்து முடிப்பீர்கள். அதற்கான உதவியும் கிடைக்கும். குடும்ப வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தாயார் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் தனலாபம் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. தொழில் லாபம் உண்டு. வியாபார நிமித்தம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் வழி உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்காக மனமகிழ்ச்சியும் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்காக கல்விக்காக உங்களுக்கு பணச்செலவுகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலர் கடல் கடந்து பயணங்கள் செய்வதும் போவதும் வருவதுமாக இருப்பதால் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று பணபலமும் மனபலமும் நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வேலை விஷயமாக சற்று பணச்செலவுகள் உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை அடைத்து முடிப்பீர்கள். வாக்குகளை கொடுத்ததை நிறைவேற்றுவீர்கள். அதனால் மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று பெண்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பெண்களால் சற்றே ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். காதல் சம்பந்தமாக விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். ஏனென்றால் பெண்களால் சற்று சிரமங்களும் மன வருத்தங்களும் வருவதால் அது காதலிப்பவர்களாக இருந்தாலும் சரி மற்றும் வேறு விதமான பெண்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். தொழில் விஷயமாக உங்களுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, கலைத்துறை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உண்டாகும். ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கும் அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கும் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த செய்திகளும் வந்து சேரும். உயர் பதவி, சம்பள உயர்வு மற்றும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம் இவையால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் சாதகமான பலனை அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். வங்கி பணியில் இருப்பவர்களுக்கும் இடம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இன்று இரவு 8:27 வரை இருப்பார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது. உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். நினைத்த நபரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமாக பணச்செலவுகள் அதிகமாகவே வந்து சேரும். தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்காகவோ மருத்துவ உதவி செய்வீர்கள் அல்லது உங்களுக்காகவும் இருக்கலாம். மனைவியால் சற்று பாதிப்புகள் ஏற்படும் மனதளவில் அதை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பும் உண்டாகும். கடன் கொடுத்தவர்களால் சற்று சிரமங்களும் உண்டாகும். மனத்தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. பெண்கள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணத்தால் நினைத்த காரியம் வெற்றியாகும். உங்களது நண்பர்கள் வழி நாட்பட்ட காரியத்தை முன்னின்று வெற்றியாக முடிப்பீர்கள். தனலாபமும் அதிகமாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, தங்கம் மற்றும் வெள்ளி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு இது சம்பந்தமாக, தங்கம் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு வங்கி சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் பாக்கியமும் உண்டாகும். தந்தை வழியில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் உங்களுக்கு அந்த சமயத்தில் பிறரின் உதவியுடன் அந்த பிரச்சனை விலகிவிடுவதால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான பணமும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் வழி சாதகமான பலன் கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சியும் நிறையும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகள் நண்பர்களிடம் அல்லது உறவினர்கள் வழி குடும்பத்தில் உங்களுக்கு உண்டாகும். கோபத்தையும் பதட்டத்தையும் சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத பதட்டங்களும் தேவையில்லாத கோபத்தையும் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உடம்பில் உஷ்ண நோய் சற்று அலட்டும். உடம்பில் நீர் சத்தை குறைபாடு உங்களுக்கு தோன்றி மறையும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். நாட்பட்ட காரியம் இன்று வெற்றியாகும். நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு நடக்காமல் அதற்காக அலைச்சல்கள் அதிகமாக செய்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்று அந்த முயற்சி கைகூடும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் அது வேலை விஷயமாகவோ அல்லது எதிர்பார்த்த பண உதவிக்காகவோ அல்லது வீடு மனை வாங்குவதற்கு சம்பந்தமாகவோ இருக்கலாம். அதற்கான உதவி இன்று உங்களுக்கு கிட்டுவதால் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மனைவிக்காக இன்று விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். மனைவியின் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட நீண்ட நாள் அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு அந்த அரசு வேலை வாய்ப்பு மனைவிக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை முடிப்பீர்கள். பண உதவியும் மற்றும் பிற உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவியும் தன லாபமும் உண்டாகும். வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். தன லாபம் பூமி லாபம் உங்களுக்கு வந்து சேரும். இன்று காலை முதல் இரவு 8:27 வரைக்கும் நன்றாக அமைதியாக இருந்திருக்கும் உங்களுக்கு அதற்கு மேல் சற்று பதட்டங்களும்
சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு சந்திரனின் சஞ்சாரம் இரவு 8:27 மேல் ஆரம்பிப்பதால் சற்றே ஏனோ தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுப்பீர்கள். தூக்கம் வராமல் தேவையில்லாத கவலைகளால் மன உளைச்சல்களும் உண்டாகும். எனினும் அவை யாவும் நீங்கிவிடும். தேவையில்லாமல் மனைவியிடம் முறைத்துக் கொள்வீர்கள் அல்லது கணவனிடம் கலகம் செய்வீர்கள். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் செய்வீர்கள். காலையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். நினைத்ததும் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். காலை முதல் புதிய உற்சாகத்துடன் இருப்பீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். 2 நாட்களாக ஏற்பட்ட தொல்லைகள் மாறிவிடும். உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு சண்டை சச்சரவுகள் விலகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். நாட்பட்ட காரியம் என்று உங்களுக்கு வெற்றியாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். அத்துடன் தனவரவும் உண்டாகும். பிரயாணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். கேஸ் வழக்குகள் உங்கள் கணவனோ மனைவியோ அல்லது குடும்ப உறவினர்களோ குடும்பத்தில் யாராவது கொடுத்திருப்பேன் அவை யாவும் சாதகமான பலன் உங்களுக்கு அளிப்பதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கும் மற்றும் வங்கி சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த செய்தியும் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மையும் உண்டாகும். அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அரசியலில் எதிர்பார்த்த பொறுப்பும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். விரைய செலவுகளை விட சுப செலவுகளும் உங்களுக்கு வருவதால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீரென்று அசையா சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். தரக்கூடாது தர முடியாது என்று சொன்னவர்கள் கூட உங்களுக்கு சொத்தாகவோ பணமாகவோ பிற உதவியாகவோ கிடைக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்ல யோசனைகளும் உண்டாகும். குடும்பத்திலிருந்து சற்றே புதிய வீடு கட்டி மாறிவிடவோ அல்லது வாடகை வீடு செல்வதற்காகவோ யோசனை உண்டாகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கடல் கடந்த பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்பால் நினைத்த காரியம் வெற்றியாகும். கல்வி கடனை இன்று அடைக்கும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிக்கு 10, 11 அதாவது தசமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம். பூமி லாபம் உண்டு. பூமியால் விளையும் விளைபொருள்களால் அதிகமாக லாபங்கள் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலக பணிச்சுமையும் உங்களுக்கு குறையும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடை சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த வாகனத்தை வாங்குவீர்கள். சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் காண்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான யோகங்களும் உண்டு. காவல்துறையில் உள்ளவர்களுக்கு பணிமாற்றம், இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு, எதிர்பார்த்த பதவி, உயர் பதவி இது போன்றவை எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த தனலாபமும் வெற்றியும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறும். காத்திருந்த
நண்பரை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள். அவர்களை பற்றிய விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். சென்றவர்கள் உங்களை நினைத்து வருத்தமும் கொள்வார்கள். திரும்பி வருவதற்கான யோசனையும் அவர்களுக்கு உண்டாகும். குழந்தைகளுக்காக இன்று அதிகமான செலவுகளும் குடும்பத்திற்காகவும் அதிகமான செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம். இன்று தகப்பனார் வழி உங்களுக்கு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அது பூமி சம்பந்தமாகவோ பணம் சம்பந்தமாகவோ இருக்கலாம். எனினும் தாயாரால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டு சண்டை சச்சரவிலிருந்து தீர்ப்பு உண்டாகி உங்களது சொத்து தர்க்கம் மாறி தந்தையே உங்களுக்கு கிடைக்கும் விதமாக உங்கள் தாயார் வழி உறவினர்கள் மூலமாகவோ அல்லது தாயார் வழியே உங்களுக்கு அந்த பாக்கியம் கைவரும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக அரசு துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பது சம்பந்தமாக அலைச்சலும் சற்றே பணச்செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சியும் தனவரவும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இதுவரை ஏற்பட்ட சிரமங்களுக்கு விடை காண்பீர்கள். தனவரவும் அதிகமாக இருக்கும். புதிய தொழிலில் லாபங்களும் மிகுதியாகவே இருக்கும். கால்நடை சம்பந்தமான தொழில்களில் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்கள், கட்டடம் சம்பந்தமாக கொடுப்பது வாங்குவது, கட்டட கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் தொழிலில் புதிய தனலாபமும் தனவரவும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் செய்வீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவும் இருக்கும். தன லாபத்துடனும் இருக்கும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கணவனுக்கு வரவேண்டிய சொத்து வந்து சேரும். அதனால் ஏற்பட்ட தொல்லைகளும் பிரயாசைகளும் விலகும். கணவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். கேஸ் வழக்குகளும் வெற்றியாகும். மதிப்பும் மரியாதையும் கூடும். திடீர் இடம் மாற்றம் தொழில் மாற்றங்களும் உண்டாகும். நினைத்த இடத்திற்கு இடம் மாறுவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். தங்கம் விற்பது, இரும்பு விற்பது, உலோகம் விற்பது, பூமி சம்பந்தமாக விளைபொருள்கள் மற்றும் தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக இன்று செலவுகள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். வெளிநாடு தொடர்பால் வியாபாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதற்கான பணச்செலவுகளும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். அதுவும் சொத்து சம்பந்தமாகவே இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வீர்கள். எனினும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்காக மருத்துவ உதவியும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது உடல்நிலையிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் காலை முதல் இரவு வரைக்கும் சற்று தடுமாற்றங்களும் மன உளைச்சல்களும் தலைவலி மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கலகங்களும் உண்டாகும். தேவையில்லாமல் கோபப்படுவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் செய்வீர்கள். தேவையில்லாத வீண் வார்த்தைகளால் அதிகமாக துயரங்களை அனுபவிப்பீர்கள்.
திடீர் தலைவலி, உடல் உபாதைகளுக்காக மருத்துவ செலவும் உண்டாகும். வீட்டில் பெரியவர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே இன்று கலகம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. எனினும் கலகம் வந்தே தீரும். பணப்பிரச்சனைகளும் சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சற்று இழுபறி நிலையில் இருக்கும். கேஸ் வழக்கு சம்பந்தமாக இன்று உங்களுக்கு அது தள்ளி போகும் சூழ்நிலையும் உருவாகும். அரசுடன் சற்று மோதல் உண்டாகும். அரசியலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் பொறுப்புகள் சம்பந்தமாக வந்து சேரும். கடல் கடந்த பயணத்தால் சந்திக்க வேண்டிய நபரின் தொடர்பு சற்று தாமதப்படும். எனினும் வந்துவிடும். இன்று இரவு 8:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதுவரைக்கும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் மன அலட்டல்களும் உண்டாகும். எனினும் தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் வரவு நன்றாக இருக்கும். தொழிலில் லாபமும் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக மற்றும் வியாபார சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரமும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பேச்சுகள் நண்பர்களிடம் வேண்டாம். இன்று பயணங்கள் செய்வதை முடிந்த அளவு தவிர்த்து விடவும். உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்ளவும். தேவையில்லாத விதண்டாவாதங்களும் தமாஷாக பேசுவது போல் உங்களுக்கு தோன்றினாலும் அது கலகத்திற்கு முன்னோடியாக இருப்பதால் பேச்சுக்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வருவதற்கும் சற்று தாமதமாகும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் வீட்டில் பெரியவர்களுக்காகவும் இன்று அதிகமான செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் உறவினர்களின் வருகையும் உண்டாகும். அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழில் சம்பந்தமாக அலைச்சல்களும் உடல் உபாதைகளும் உண்டாகும். எனினும் தனவரவும் உண்டாகும். கடன் சம்பந்தமாக சற்று தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். இரவு 8:27 மேல் அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்று மிகவும் மனதிற்கும் நிம்மதியளிக்கும் நாளாகவே உங்களுக்கு இரவுக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். அதுவரையும் காலை முதல் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் இரவு 8:27 மேல் மாறிவிடுவதால் நிலைமைகளும் சாதகமாகும். அனைத்தும் சாந்தமாகவும் இருக்கும். மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் இந்த ஆண்டு நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.